என் பேரு தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் பையர். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு நான் போட்டிருந்தேன். ஆர்டர் பிளாக்கை வைத்து ட்ரேடிங் செய்வது எப்படி? அப்படின்ற ஒரு வீடியோ. அந்த வீடியோவினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. இதுல என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, ஆர்டர் பிளாக்கு நம்ம போன வீடியோல ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அத வச்சு எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அது ஒரு பேசிக் தான். இந்த வீடியோல அதே ஆர்டர் பிளாக் தான். கொஞ்சம் டீப்பா போப்போறோம். இப்ப டீப்பா போறதுக்காக நம்ம 2 விஷயத்த அடிஷனலா கத்துக்க போறோம். அது என்ன 2 விஷயம் அப்டின்னாச்சுன்னா, இம்பேலன்ஸ் அப்டின்றது. இம்பேலன்ஸ் நான் இத டைப் பண்றேன் உங்களுக்கு. இம்பேலன்ஸ். இன்னொன்னு என்ன அப்டின்னாச்சுன்னா, இத போட்டுருவோம். 1 ஒண்ணு இம்பேலன்ஸ். இன்னொன்னு 2வது எஃப்விஜி. ஃபேர் வேல்யூ கேப்ஸ். அது என்னன்னு சொல்லுவாங்க? ஃபேர் வேல்யூ கேப்ஸ். இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இதெல்லாம் ரொம்ப ட்ரேடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர்ஸ், செல்லர்ஸ் மாரி நம்ம ஒரு தள்ளி ரொம்ப லாங்ல போயிட்டு எதையாவது வித்துட்டு ஹாயா உட்கார்ந்திருக்கிறது இல்ல. நம்மளுடைய மார்க்கெட்ல ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களுக்கு டைம் ரொம்ப சாதகம். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, வாங்கிட்டு இருக்கலாம். டைம் ஆக அவங்களுக்கு ஒரே குஷி தான். ஆனா நம்மளுக்கு டைம் ஆக பிரீமியம் வேல்யூ குறைஞ்சுகிட்டே இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டம். இது ஃபேர் வேல்யூ கேப். ஓகே. இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு இம்பேலன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இன்னொன்னு ஃபேர் வேல்யூ கேப், எஃப்இஜி அப்படின்றத பார்க்க போறோம். இது 2த்தையும் பார்த்துட்டு, இத 2 வச்சு ஆர்டர் பிளாக்க நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்ட் தானா? இல்ல தானா? அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ, அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ போன வீடியோவ நீங்க ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, அது பேசிக். ஒரு ஆல்ஃபாபெட்ல ஒரு 10 லெட்டர கத்துக்கிட்ட மாரி தான். இது அது அடுத்த ஒரு 10 லெட்டர இன்னைக்கு பார்க்குற மாதிரி. இத முடிச்ச பின்னாடி நம்ம இன்னும் ஃபர்தரா போயிட்டே இருப்போம். அப்ப நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இம்பேலன்ஸ்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு சடன் மூவ்மென்ட். ஒரு சடனா பிரைஸ் மூவ் ஆகும். அது எய்தர் எந்த டைரக்ஷன்ல வேணா இருக்கலாம். ஒண்ணு அப் ட்ரெண்டாவும் இருக்கலாம். ஒரு புல்லிஷ் கேண்டிலாவும் இருக்கலாம். இல்லாட்டினா பியரிஷ் கேண்டிலாவும் இருக்கலாம். ஸோ நம்ம இப்ப இந்த சார்ட் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த சார்ட் என்ன அப்டின்னாச்சுன்னா, 27ஆம் தேதி. அதாவது எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு முடிஞ்ச சார்ட். 5 மினிட் சார்ட். 5 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில். ஸோ இந்த கேண்டில் 15:25 டூ லாஸ்ட் கேண்டில். நான் மவுஸ் நவுத்துறேன் பாருங்க இந்த கேண்டில். இந்த கேண்டில் 15:25க்கு ஆரம்பிச்சு 15:30க்கு 3:25க்கு ஆரம்பிச்சு 3:30க்கு இது முடிஞ்சிருது. மார்க்கெட்டும் முடிஞ்சிருது. இதுல லாஸ்ட் கேண்டில். அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் இது. அதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் இது. அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு கேண்டில் இது. அதுக்கப்புறமா இங்கருந்து வ வந்த ஒரு லாங் ஸ்லோ அண்ட் லாங் புல்லிஷ் ட்ரெண்ட் முடிஞ்ச ஒரு கேண்டில் இது. இந்த கிரீன் கேண்டில். இதுதான் புல்லிஷ் ட்ரெண்ட் முடிஞ்ச ஒரு கேண்டில். அதான் 27ஆம் தேதி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு லாஸ்ட்டா வந்த ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறமா பீரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, சடனா ஒரு வேல்யூ சடனா பிரைஸ் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி சடனா பிரைஸ் அதிகமாகறதோ, இல்ல சடனா டவுன் ஆச்சுனாலோ, அந்த இடத்துல பிரைஸ் இம்பேலன்ஸ் வரும். பிரைஸ் இம்பேலன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு எக்ஸாம்பிள்க்கு ரூ. 10க்கு வித்துட்டு இருக்கிற ஆப்ஷன் திடீர்னு ரூ. 20 ரூ. 20க்கு போகும். டப்புன்னு ஏறும். அப்ப அந்த 10ல இருந்து ரூ. 20க்கு இடைப்பட்ட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுதான் இம்பேலன்ஸ். அப்ப சடன் ஒரு ஸ்பைக். சடனா ஒரு ஒரு மூவ்மென்ட் இருக்கிறப்ப, அந்த இடத்துல அது என்ன வரும்னா, ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப இம்பேலன்ஸ்னா என்ன? அது என்ன இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, நெறைய ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாமயே போயிடும்.
இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க. ஒரு ரூ. 10க்கு கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ரூ. 5க்கு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப ரூ. 5க்கு வந்ததுன்னா, அது வந்து வித்துரும். ஆனா பிரைஸ் என்ன ஆகுது? ரூ. 8 வரைக்கும் வந்துருச்சு. வந்தது ஏன்னா பிரைஸ் டவுன் ஆகுது. ஸோ நீங்க பார்க்குறீங்க, ரிவர்ஸ் ஆயிடும்ன்ட்டு பார்க்குறீங்க. ரிவர்ஸ் ஆகல. சரி நம்ம தான் ஸ்டாப் லாஸ் போட்டோமே, ரூ. 5க்கு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்க. சரி எப்படியா இருந்தாலும் அது வந்து ரூ. 5க்கு வந்து இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த பிரைஸ் ரூ. 8க்கு அப்புறமா சடனா ஜம்ப் ஆகி ரூ. 3க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. உங்க ஆர்டர் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஏன்னா உங்க ட்ரிகர் பிரைஸ அது ஜம்ப் பண்ணிடுச்சு. அந்த பிரைஸ் கீழ போயிடுச்சு. ரூ. 3க்கு வித்துட்டு இருக்கு. ஆனா ரூ. 5க்கு நீங்க உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கு. அப்போ வந்து இந்த பிரைஸ் வந்து இப்படி ஜம்ப் ஆகுறப்ப, உங்க ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாம இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து இம்பேலன்ஸ்ன்றது. இந்த மாதிரி ஒரு சடனா வந்து பிரைஸ் வந்து அதிகமானாலோ, இல்ல பிரைஸ் வந்து கம்மியானாலோ, நெறைய ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமயே வந்து போயிடும். அந்த எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கிற அந்த ஆர்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆர்டர்ஸ தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்டின்னாச்சுன்னா, இம்பேலன்ஸ்ன்னு சொல்றோம். அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பீரியட் அதாவது எதுலருந்து ஜம்ப் ஆச்சு, 8லருந்து ஜம்ப் ஆச்சு 3க்கு போச்சு பார்த்தீங்களா? அந்த 8க்கும் 3க்கும் இடையில உள்ள அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு இதா இருக்கு. எக்ஸிக்யூட் ஆகாம போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றோம் நம்ம வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப வந்துட்டு இதுல வந்து பாருங்க, இந்த ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த இம்பேலன்ஸ் ஆயிருக்கா? இம்பேலன்ஸ் இருக்கா? அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா, 3 கேண்டில் மெத்தட் அப்படின்றது ஒண்ணு யூஸ் பண்றோம். 3 கேண்டில் பேட்டர்ன் அப்படின்றது. அதுதான் வந்து அந்த 3 ஒரு 3 கேண்டில எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். அந்த 3 கேண்டிலும் அடுத்தடுத்த கேண்டிலா இருக்கும். அடுத்தடுத்து வர ஒரு 3 கேண்டில எடுத்து அனலைஸ் பண்றப்ப, நம்மளுக்கு வந்துட்டு அதுல இம்பேலன்ஸ் இருக்கான்றத வந்து செக் பண்ண போறோம். அதுதான் வந்து எப்படின்றத வந்து பார்க்க போறோம். சரி ஓகே. இப்ப நம்ம அது போறதுக்கு முன்னாடி, நம்ம ஏற்கனவே ஆர்டர் பிளாக் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்த்ததன்படி, இப்ப வந்து இந்த இடத்த இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சதால, இங்க வந்து நம்ம வந்து ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக்க வந்து இந்த கிரீன்ல வந்துட்டு நம்ம வந்து மார்க் பண்றோம். அப்ப இது மார்க் பண்றதுக்கு மார்க் பண்ணிடுவோம் அத. ட்ரையாங்கிள் ஓகே. நீங்க பணத்த போட்டு ட்ரேடிங் பண்றதால, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நானு. நான் இந்த இத எடுத்துறேன் நானு. இந்த வேர்ட் உங்களுக்கு சாரி. டெக்ஸ்ட் வேண்டாம். ஓகே. இப்ப நம்ம நெறைய பணத்த போட்டு அதுவும் நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆப்ஷன் செல்லர்ஸ் மாரிலாம் நம்ம இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா தான் நம்ம பணத்த வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு டைம்லாம் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கும். டைம் ஆக ஆக ஆப்ஷன் விலை ஏறட்னாலும், இறங்காட்டினாலும் நம்ம வாங்குன ஆப்ஷனுடைய விலை வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். இங்க நிஃப்டி ஏறியிருக்கவும் செய்யாது, இறங்கியிருக்கவும் செய்யாது. ஆனா நம்ம வாங்குன ஆப்ஷன் வந்து இறங்க ஆரம்பிச்சுரும். ஏன்னா டைம் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்ட். ஸோ இது வந்து பியரிஷ். ஸோ அப்ப பியரிஷ்ன்றதுனால இது வந்து என்ன பண்றோம், ரெட்ல போட்டுக்கிறோம். ஃபில் அப்பும் வந்து ரெட்லயே குடுத்துக்கிறோம். இந்த டெக்ஸ்ட்ல வந்து அடிச்சிடுறேன். பியரிஷ் ஆர்டர் பிளாக் ஓபின்னு போட்டுக்கிறேன். போட்டு இத வந்து இன்னொன்னு என்னன்னு சொல்லுவோம் நம்ம சப்ளை ஜோன்ன்னு கூட சொல்லுவோம். சப்ளை ஜோன். ஓகே. ஸோ இப்ப இது ஆக்சுவலா வந்து இது இது வந்து என்னன்னு இது வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, இது வந்து நல்லா கவனிச்சுங்க. இது இது என்ன டேட்டோடது? வியா அ தேர்ஸ்டே. தேர்ஸ்டேவினுடைய கேண்டில். அதாவது வந்து எக்ஸ்பைரி டே. வியாழக்கிழமை இருக்கு பார்த்தீங்களா? வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆனுச்சு பார்த்தீங்களா? அந்த நாளினுடைய சார்ட் இது. இன்னும் வெள்ளிக்கிழமை சார்ட் நம்மளுக்கு நம்ம எதுவும் வரல. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே. உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஃப்ரைடே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சார்ட்க்கு வரல. அதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டே உள்ள சார்ட். இப்ப அடுத்தது அதையும் பார்க்க போறோம். இது கன்டினியூஸா அதையும் வந்து பார்ப்போம். இத பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து மண்டே வந்து மார்னிங் ஓப்பன் ஆகுறப்ப என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவா இருக்கும். அப்ப நம்ம ரொம்ப நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க நம்ம ஆப்ஷன் பையர்ஸ். செல்லர்ஸ் கிடையாது.
டப்பு டப்புன்னு போட்டோம், வாங்குனோம்லாம் எதையுமே வந்து செய்ய முடியாது. ரொம்ப நிதானம் தேவை, ரொம்ப பொறுமை தேவை. அந்த நம்மளுக்கு வந்து சாதகமானது என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணு அது டவுன் ட்ரெண்டா இருக்கணும், இல்லாட்டினா அப் ட்ரெண்டா இருக்கணும். இந்த மாரி இருந்ததுன்னா, நம்மளுக்கு வந்து அது சாதகமான சூழ்நிலை. இந்த நமக்கு சாதகமான சூழ்நிலை வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து பாதகமான சூழ்நிலை. அதேபோல டைம்ன்றது வந்து டைம் ஆக, ஆக அவங்களுக்கு வந்து சாதகமான சூழ்நிலை. டைம் ஆக, ஆக நம்மளுக்கு பாதகமான அவங்களுக்கு எது எதெல்லாம் சாதகமா இருக்குதோ, அதெல்லாம் நம்மளுக்கு பாதகம். நம்மளுக்கு எது எதெல்லாம் பாதகமோ, அதெல்லாம் அவங்களுக்கு சாதகம். இது ரொம்ப ஆப்போசிட். ஸோ, அதனால வந்துட்டு நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே. இப்ப நம்ம வந்து இத வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்ப வந்து இத மார்க் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பார்த்தோம்னா, இப்ப வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இம்பேலன்ஸ் அப்படின்றத வந்து நானு சொல்லி தரேன். இப்ப இந்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா அந்த கேண்டில்ல இருந்து எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ரெட் கேண்டில்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு அடுத்தது ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நான் வந்து இந்த ரெட் கேண்டில் இருக்குல்ல, அதாவது 3வது ரெட் கேண்டில். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஒரு 3 கேண்டில் எடுக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. கேண்டில் வந்து இந்த கிரீன் கேண்டில். 2வது கேண்டில் வந்து இந்த ரெட் கேண்டில். அதுக்கு அடுத்து நான் எடுக்கிற கேண்டில் வந்து இந்த ரெட் கேண்டில். இந்த 3 கேண்டிலையும் எடுத்து நான் அனலைஸ் பண்ணி இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறேன். இம்பேலன்ஸ்ன்னா என்ன? பிரைஸ் சடனா மூவ் ஆகுறப்ப எக்ஸிக்யூட் ஆகாம போன ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்றேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இம்பேலன்ஸ், ஃபேர் வேல்யூ கேப் இது 2ம் ஒண்ணு தான். அது நீங்க பின்னாடி போறப்ப புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதா அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு கண்டுபிடிக்க போறேன். அப்ப ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? எக்ஸிக்யூட் ஆனாம போன ஆர்டர்கள் ஏதாவது அங்க உள்ள இருக்குதா? அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அந்த ஏரியாக்குள்ள இருக்குதா? அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சரி அத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ஓகே. இப்ப இந்த 3 கேண்டில் அதான் 3 கேண்டில் பேட்டர்ன்றது. 3 கேண்டில் பேட்டர்ன். அப்ப இந்த கிரீன் கேண்டில் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெட் கேண்டில் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த ரெட் கேண்டில் எடுத்துக்கிட்டேன். இதுல எடுத்துட்டு இந்த லாங் அந்த அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுறப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு லாங் கேண்டில் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த கேண்டில் அதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட் பியரிஷ் கேண்டில். டவுன் ட்ரெண்ட்ல. டவுன் ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் பியரிஷ் கேண்டில வந்து நீங்க எடுத்துக்கிட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலையும் எடுத்துக்கணும். அதுக்கு பின்னாடி இருக்கிற கேண்டிலையும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலினுடைய விக்க பார்க்கணும். அத டவுன் விக்க. அதான் லோயர் விக். லோயர் விக்க பார்த்தீங்கன்னா, அது வந்து எங்க முடியுது? இந்த இடத்துல முடியுது. அ அ அங்க அங்க தான் வந்து நான் இந்த இது ஆர்டர் பிளாக்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல முடியுது. ஓகேங்களா? சரி. அடுத்தது இந்த லாங் கேண்டில் விட்டுருங்க. 3வது கேண்டிலுடைய அப்பர் விக் எங்க முடியுது? இங்க முடியுது. அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, இது கீழ முடியுது. இது மேல முடியுது. அப்ப ஒண்ணு என்ன ஆயிருக்கு? ஓவர்லாப் ஆயிருக்கு. ஓவர்லாப்னா எப்படி சொல்றேன் அப்டின்னாச்சுன்னா, அது பாருங்க. இப்ப இது இப்டி இது வந்து ஒரு இது கிரீனுடைய விக்குன்னு வச்சுக்கங்க. இது ரெட்டுனுடைய விக்கு இங்க இருந்து தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்க முடியுது. நான் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெட்டுன்ட்டு. ரெட்டு ஓகே. பாயிண்ட் வேணும்னா கொஞ்சம் பெருசா தெரியுறதுக்காக போட்டுக்குவோம். இதையும் வந்து ஓகே. இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. இந்த விக்கு, அதாவது இந்த விக்கு. இந்த விக்கும், இந்த விக்கும் ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருக்கு. அதாவது ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. அது 2த்தையும் ஒட்ட வச்சோம் அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணு ஒட்டிக்கும். கேப்பே இல்ல. இப்ப கேப்பே இல்ல அப்டின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து இங்க இருந்துன்னு வச்சுக்கங்க. இங்க இருந்துன்னு வச்சுக்கங்க. இப்ப பாருங்க, இப்ப கேப் இருக்கு. இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. அப்ப இந்த 2த்துக்கும் இடையில வந்து ஒரு கேப் இருக்கு. சோ இந்த கேப்ப தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபேர் வேல்யூ கேப்ன்னுவோம். இந்த மாதிரி ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, எப்ப ஃபார்ம் ஆகணும்? அந்த ஃபர்ஸ்ட்டு லாங் பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா? அதாவது டவுன் ட்ரெண்டா இருந்தது. அப் ட்ரெண்டா இருந்ததுன்னா, புல்லிஷ் கேண்டில். லாங் புல்லிஷ் கேண்டில். டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா, லாங் பேரிஷ் கேண்டில். அந்த லாங் பேரிஷ் கேண்டிலும் எப்ப எதனுடைய இது அப்டின்னாச்சுன்னா, ஆ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆன உடனே வர ஃபர்ஸ்ட் கேண்டில். சோ, அத வந்து பார்க்குறப்ப, அப்ப இதுல பாருங்க, இந்த ஆக்சுவலா இதுக்கும் கேப்பே இல்ல. அது எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கு. இந்த மாரி இருக்கு. இப்ப வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அப்ப கேப்பே இல்ல.
அப்ப அந்த ஃபேர் வேல்யூ கேப்பே இல்ல. அப்ப வந்து கேப்பே ஃபார்ம் ஆகும். அப்ப கேப்பே இல்லன்றப்ப, எக்ஸிக்யூட் ஆகாம போன எந்த ஆர்டர்ஸும் இல்ல. எல்லா ஆர்டரும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எந்த ஒரு ஆர்டருமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாம ஜம்ப் ஆகல. ஓகேங்களா? அதுதான் வந்து இத குறிக்குது. சோ ஓகே. இப்ப நான் இத வந்து எடுத்துர்றேன். அப்ப நம்ம ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, ஒரு கேப் ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த ஆர்டர் பிளாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண பின்னாடி ஒரு கேப் இருந்ததுன்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எஃப்இஜி போடுறேன் நானு. இத இங்க எழுதியே வச்சுர்றேன் நானு. இன்னும் நீங்க அப்பப்ப எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப் என்னன்னு சொல்லும்? ஃபேர் வேல்யூ கேப். சோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்ததுன்னா இருந்ததுன்னா, இந்த பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாக் அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேங்களா? அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்னா, நம்ம நார்மலா மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு ரூல்ல வச்சு. இருந்தாலும் இது வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி. நம்ம அந்த இதுக்கு. ஆனா இங்க வந்து அந்த மாரி எதுவுமே ஃபார்ம் ஆகல. ஸோ, நம்ம இது வந்து எப்ப மார்க் பண்றோம் இது? இது வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப் எப்ப இது பண்றோம்? ம் என்ன டைம்க்கு மார்க் பண்ணியிருக்கிறோம்? வியாழக்கிழமை மார்க்கெட் முடியறதுக்கு 3:05 கேண்டிலு 3, 5 கேண்டில் முடிஞ்ச பின்னாடி, அதுக்கு அப்புறமா ஒரு கேண்டில் ஒண்ணு ஃபார்ம் ஆகி, அதுக்கப்புறமா ஒரு 3 கேண்டில் ஃபார்ம் ஆனது 15:15க்கு மார்க் பண்ணியிருக்கோம். 15:15ன்னா இந்த 3:15க்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம முடிஞ்சது வரைக்கும் பார்த்தோம். ஒண்ணுமே இல்ல. சரி ஓகே. அடுத்ததுலயாவது ஏதாவது இருக்கா? இதுலயும் இல்ல. அடுத்த ஒரு 3 கேண்டில் எடுத்து பார்த்தாலும் அதுலயும் இல்ல. ஓகே விட்டோம். இப்ப நம்ம மார்க்கெட் குளோஸ் ஆயிடுச்சு. இது வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்ம மார்க் பண்ணது. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமை நல்லா பாருங்க. எங்க ஓப்பன் ஆகுதுன்றத பார்ப்போம். ம். ஓப்பன் ஆனதே தெரியலையா? வெயிட். எங்க ஆயிருக்கு அப்டின்னாச்சுன்னா, பாருங்க எங்க வந்திருக்கு பாருங்க. சரி நம்ம திருப்பி பின்னாடி போயிட்டு வருவோம். ஓகே. ம். வெள்ளிக்கிழமை. ம். அப்பா! ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பாருங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் கேண்டில். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உண்டான ஒரு கேண்டில். எவ்வளோ கேப் பாருங்க. அந்த இதுக்கும், இந்த இதுக்கும். ஒரு பெரிய ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து கேப் டவுன். கேப் டவுன் ஓப்பனிங், கேப் அப் ஓப்பனிங்ன்றாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து இது. ஸோ ஒரு பெரிய கேப் டவுன்ல வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. சரி. இப்ப கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா அப்டின்னாச்சுன்னா, ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, இதுக்குமே இருக்கு. இப்ப இந்த கேண்டில் எடுத்துக்குவோம். இத வந்து மிடில் கேண்டிலா வச்சுக்குவோம். இத வந்துட்டு லாஸ்ட் கேண்டிலா வச்சுக்குவோம். இத வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலா வச்சுக்குவோம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, நான் ஒரு ஏதோ ஒண்ணு ரெக்டாங்கிள் ஒண்ணு போடுறேன். இந்த கேண்டில் இந்த கேண்டிலினுடைய பாட்டம் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இதனுடைய டாப் மார்க் பண்ணிட்டேன். இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்ன்றதால இத நான் வந்து எல்லோ கலருக்கு மாத்திக்கிறேன். ஓகே. எஃப்இஜின்னு டைப் பண்றேன். நீங்க வந்து பாருங்க எஃப்இ. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து இருக்கு. ஸோ இந்த கேப்ல வந்து என்ன இருக்கு அப்டின்னாச்சுன்னா, எக்ஸிக்யூட் ஆகாத நெறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்கு. இதான் வந்து ஃபேர் வேல்யூ கேப் அப்டின்றது. ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு அடுத்தது பாருங்க.
அடுத்த கேண்டில் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இப்ப இதுக்கும், இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் லாங் கேண்டில் எடுத்து இத வந்து மிடில் கேண்டிலா மிடிலா வச்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்து 1 கேண்டில், இது 2 கேண்டில், இது 3 கேண்டில். இங்க பார்த்தீங்கன்னா, இதுல இங்கேயும் ஒரு இந்த இது. இதிலிருந்து இந்த இது. ஆ இந்த கேண்டில் புரியுதுங்களா? இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப 2 ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. ஓகே. அப்ப இந்த இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இப்ப இந்த இந்த இதுல ஒண்ணு ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே. இப்ப அடுத்தது வந்து அடுத்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா அப்டின்னாச்சுன்னா, ம். ம். ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, இதுல பாருங்க, இந்த கேண்டில், இந்த கேண்டில் பாருங்க. திருப்பி ஒரு டவுன் ஆகுது. அப்போ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்ததுக்கு வந்து என்ன பண்றேன், ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இந்த இது கிரீன் கேண்டிலுடைய பாட்டம் இந்த 3வது இருக்கிறது இந்த இது. இதுங்களா? அப்ப இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப். அப்ப இதுல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எஃப்இஜி இங்க ஒரு இந்த இதுல ஒரு எஃப்இஜி திருப்பி நம்ம வந்து அப்ப இந்த இந்த இப்போ ஓகே. இப்ப நம்ம வந்து பார்ப்போம். வியாழக்கிழமை குளோஸ் ஆனதுலருந்து ரொம்ப கீழ தள்ளி வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப டவுன்ல ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா, அடுத்தது வந்து இன்னும் டவுன்லயே தான் போகுது. அப்ப போறப்ப அடுத்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருது. அதுக்கப்புறமா 3வதா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா, பிரைஸ் வந்து அதாவது புலி பாய்ச்சல்ல பாயுது. கீழ அதான் சொல்லுவேன் எல்லாம் அந்த இதுலலாம் நியூஸ்லலாம் ரத்த களரியானது மார்க்கெட் அப்டின்னுலாம் போட்டிருப்பாங்க பார்த்திருப்பீங்க. அப்ப என்ன ஆகுது அப்டின்னாச்சுன்னா, ரத்த பாயுது அப்டியே பிரைஸ். இங்க இருந்து ஒரே ஜம்ப் அங்க. அப்ப இடையில இருக்கிற ஆர்டர்லாம் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகுறதே இல்ல. ஒரே ஜம்ப் தான் அடுத்தது. அப்ப நெறைய ஃபேர் வேல்யூ கேப் வந்து பெரிய இது விழுது. அப்ப நெறைய ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாம வந்துருச்சு. எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கு. அப்போ நெறைய ஃபேர் வேல்யூ கேப் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி இப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். என்னன்னா, அடடா! நான் வியாழக்கிழமை காலையிலேயே வியாழக்கிழமை குளோஸ் பண்றப்பயே புட் ஆப்ஷன வாங்கி வச்சிருந்தேன். மார்க்கெட் குளோஸ் ஆகுறப்பயே நானும் அத குளோஸ் பண்ணிட்டேனே! அத அப்படியே வச்சிருந்தேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனதுல ரூ. 30க்கு வாங்குன ஆப்ஷனு ஓப்பனே வந்து ரூ. 70 கிடைச்சிரும். ஆ ஒரு ரூ. 50 30 நா 40 ரூ. 40 வந்து கிடைச்சிருக்கும். இதுலயே. இது வந்து ஒரு 5 லாட் 10 லாட்லாம் வாங்கியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்ட வந்து கேப் டவுன்லயே நீங்க எடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு சான்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சே அப்டின்னு சொல்ற ஒரு பயம் உங்களுக்கு வரும். இத தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரேடிங்ல எஃப்ஓஎம்ஓ அப்டின்னுவாங்க. எஃப்ஓஎம்ஓன்னா என்ன அப்டின்றத நான் ட்ரை பண்றேன். எஃப்ஓஎம்ஓ அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, ஃபியர் ஃபியர்னா என்னது? பயம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இப்போ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு பயம் வந்துருச்சு. ஐய்யயோ! நல்ல ஒரு வாய்ப்ப வந்து தவற விட்டுட்டோமே! அப்டின்ற ஒரு பயம் வந்துரும். பயம் வந்த உடனே, நீங்க காலையிலேயே உங்களுக்கு அந்த பயம் வந்துரும். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே. ஓப்பன் ஆயி ஃபர்ஸ்ட் கேண்டில்ல பார்த்தாலே பெரிய அளவுக்கு கீழ இறங்குது. கீழ இறங்குறது மாத்திரம் இல்ல, ஃபேர் வேல்யூ கேப் வேற ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இந்த பீரிஷ் ஓபின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இது. அத தாண்டி பிரைஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்டின்றது வந்து இன்னும் மேல வந்து உறுதியாகுது. அப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி ஒண்ணு தான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தான் ஃபார்ம் ஆச்சான்னா, அடுத்தது ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. இப்ப சர சர சரன்னு அப்படி வருது. சரி இப்ப நம்ம கன்டினியூஸா வந்து போவோம். ஃபேர் வேல்யூ கேப்ப பத்தி ஒரு விஷயம் வந்து சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன்.
மூவ் ஆகுது. அ ஓ! டவுன் தான். ஓ! ம். இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து நானு சொல்லணும். ஃபேர் வேலி கேப்புக்கு போயிட்டு ம். ம். இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்றேன் நானு. என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த கேண்டில் பாருங்க. இது அப்படியே இறங்கிடுச்சு. இங்க ஃபேர் வேலி கேப் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கா இந்த இடத்துல? அத வந்து நான் போடுறேன். இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேலி கேப் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த இடம். இந்த ரெட் கேண்டில் ஒரு லென்த்தியான ஒரு ரெட் கேண்டில் இருக்கு பாருங்க. அந்த கேண்டில். அத விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு புல்லிஷ் கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் இருக்கு. அதனுடைய பாட்டம் அதுல விக்க இல்ல. அதனுடைய பாட்டம் பிளஸ் அதனுடைய லோயஸ்ட் பிரைஸ் அதான். அடுத்த 3வது கேண்டிலுடைய ஹையஸ்ட் பிரைஸ். அப்ப கேண்டிலுடைய லோயஸ்ட் பிரைஸ்க்கும், 3வது கேண்டிலுடைய ஹையஸ்ட் பிரைஸ்க்கும் இடையில வந்து ஒரு கேப் இருக்கு. அதான் ஃபேர் வேல்யூ கேப். அங்க ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது போடுறேன் டெக்ஸ்ட்ல எஃப்இஜி. இந்த ஃபேர் வேல்யூ கேப் சரிங்க. இது என்னங்க அந்த ஃபேர் வேல்யூ கேப்ன்றது உங்களுக்கு தெரியும். அதாவது எக்ஸிக்யூட் ஆகாம ஆர்டர்ஸ் வந்து அந்த அந்த இதுல வந்து இருக்கு. பிரைஸ் வந்து ஜம்ப் ஆனதால அப்டின்ட்டு. அப்ப ஒரு ஒரு மார்க்கெட்டினுடைய ஒரு பிரைஸினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, அதாவது ஒரு ஒரு பாம்பினுடைய ஒரு நகர்வு. அது சும்மா கண்ணாமூனான்னு கண்ட இடத்துக்குலாம் போகாது. நெனச்ச இடத்துக்குலாம் போகாது. அதனுடைய இலக்கு என்னன்னு தெரிஞ்சு அது மாரி தான் போகும். அந்த மாரி பிரைஸ் மூவ்மென்ட் அப்படின்றது வந்து, நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அது என்னமோ இறங்குற மாரி, ஏறுற மாரி இருந்தாலும், நம்மளுக்கு ஒண்ணும் புரியல அது. அவ்வளதான். நம்மளுக்கு வந்து புரியலனாலும், அதனுடைய ஒரு அசைவு வந்து ஒரு ஒரு இலக்க நோக்கி தான் அது போய்க்கிட்டே இருக்கு. பாஸ் ஆயிட்டே போது. ஸோ அந்த அ அப்ப என்னன்னா, இந்த ஃபேர் வேலை கேப் ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அந்த கேப்ப வந்து ஃபில் அப் பண்றதுக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து பிரைஸ் போகும். அதான் வந்து ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்றது. அப்ப ரீட்ரேஸ் பண்றது. பிரைஸ வந்து எந்த இடத்துல கேப் விழுந்ததோ, அந்த கேப்ப ஃபில் அப் பண்றதுக்காக பிரைஸ் வந்து அகைன் அந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். அப்படின்றது வந்து ஒரு லாஜிக். சோ அந்த லாஜிக் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பிரைஸ் வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகுன உடனே பாருங்க, அது வந்து இந்த கேண்டில் வரப்பயே நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த கேண்டில் திருப்பி அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப போய் டச் பண்ணுது. அடுத்த கிரீன் கேண்டில் என்ன பண்ணுது? இந்த கிரீன் கேண்டில்ல மவுஸ பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த கை ஹேண்டில்ஸுக்கு அந்த கைய இப்படி விரல் காட்டுற மாரி ஒரு மவுஸ் அந்த இது இருக்கும் பாத்தீங்கன்னா, கர்சர். அத வந்து பாருங்க. அதுல அத எந்த கேண்டில்ல வச்சிருக்கனோ, அந்த கேண்டில பத்தி தான் நான் பேசுறேன். சோ அந்த இப்ப இந்த கேண்டில் வந்து பாருங்க, ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து ஃபில் அப் பண்ணிடுச்சு. ஃபுல்லா வந்து கவர் பண்ணி, அடுத்தது வந்து மேல ஏறிடுச்சு. அப்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப் இப்ப தேவ இல்ல. ஏன்னா அது ஃபில் அப் ஆயிடுச்சு. அந்த இடத்துல கேப் இல்ல. அதனால டெலீட் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? சோ அப்ப ஃபேர் வேல்யூ அப்ப இந்த வேல்யூ இதெல்லாம் எப்படிங்க? இதெல்லாம் அப்படியே இருக்குது இன்னும் அப்படின்னாச்சுன்னா, இது என்ன மீனிங் அப்படின்னாச்சுன்னா, ப ரீட்ரேஸ் பண்ணிட்டு போறதுன்றது வந்து ஒரு நார்மலான ஒரு மார்க்கெட் பிஹேவியர். அப்படி இல்லாம ரீட்ரேஸ் பண்ணவே வரல அது. ரீட்ரேஸ் பண்ணாமயே அது பாட்டுக்கு கீழ இறங்கிட்டே இருக்கு. திருப்பி அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து ஃபில் அப் பண்றதுக்காக பிரைஸ் மேலேயே வரல அப்படின்னாச்சுன்னா, அது வந்து ஹெவியா செல்லிங் நடக்குதுன்னு அர்த்தம். அது நம்ம கைய மீறி போன ஒரு காரியம் மாதிரி. ஆனாலும் ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இன் ஃபியூச்சர் அந்த கேப்ப ஃபில் அப் பண்றதுக்கு அது வந்து திருப்பியும் வந்து ரீட்ரேஸ் ஆகும். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இன்னைக்கு வித்துட்டு இருக்கிற பிரைஸ் என்னதுங்க? எலக்ஷனுக்கு முன்னாடியே இருந்த பிரைஸ் அதுக்கு கீழ போயிடுச்சு. எலக்ஷன் டே அன்னைக்கு ரிசல்ட் வந்த டே அன்னைக்கு இருந்த பிரைஸ காட்டிலும் இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து கீழ இருக்கு. சோ அப்ப வந்துட்டு எந்த அளவுக்கு ரீட்ரேஸ் பண்ணி கீழ இறங்கியிருக்கு பாருங்க. நீங்க இப்ப போயிட்டு அந்த மார்க்கெட் ஏறுச்சு பார்த்தீங்களா? அந்த ஏறுன இதுல வந்துட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாம். ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும். அப்படியே ஜம்ப் ஆயி 26 வரைக்கும் போச்சு பிரைஸ். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருந்தது. ஆனா நம்ம ஒண்ண கவனிக்க விட்டுட்டோம். ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது அப்டின்னாலே அது ஒரு ஆபத்த குறிக்குதுன்னு அர்த்தம் அது.
ஸோ, அதெல்லாம் நம்ம அப்படியே போச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஃபில் அப் பண்ணிட்டு கீழ வந்து இறங்கி போச்சு. ஸோ, இப்ப வந்துட்டு இதுல வந்து இருக்கு. இப்ப பாருங்க, ஃபர்தரா இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. எப்படி பிரைஸ் வந்து இறங்குறப்ப எப்படி புலி மாரியா, இல்ல குதிரை மாதிரியா எப்படியோ ஒண்ணு ஜம்ப் ஆயி இங்க பாருங்க. இந்த கேண்டில்ல, இந்த கிரீன் கேண்டில்ல இதனுடைய லோ. அடுத்தது 3வது கேண்டில் இந்த ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலினுடைய ஹை. இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ஓகே. இப்ப என்னடா இது ஒரே ஃபேர் வேல்யூ கேப்பா ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கே ஒழிய, இது திருப்பி இங்க இந்த பேரிஷ் ஓபிக்கு வரும் அப்டின்ட்டு உட்கார்ந்திருந்தவங்கலாம் எலவ காத்த கிளி கதையா தான் ஆயிடுச்சு. இப்ப மார்க்கெட் என்ன ஆகுது அப்டின்னாச்சுன்னா, பேரிஷ் ட்ரெண்ட் ஹெவி ஸ்ட்ராங் ஆ டவுன் சைட் பிரஷர், செல்லிங் பிரஷர். மார்க்கெட்ல வந்து ஹெவியா யாரோ வித்துட்டு இருக்காங்க. நம்ம யார் விப்பா? எஃப்ஐ தான் விப்பாங்க. அவங்க வித்துட்டு இருக்காங்க. பிரைஸ் வந்துட்டு ஜக்கு ஜக்குன்னு ஜம்ப் ஆயி கீழ போயிட்டே இருக்கு. சரி கன்டின்யூ பண்ணுவோம். அடுத்து இது இது எந்த நிமிஷம் இது எப்ப அது? காலையில 10:50 ஆகுது. 10:50க்கு உண்டான கேண்டில். 10:50 டூ 10:55. டவுன்லயே தான் போகுது. ம். சைடு வேவ் மாரி மூவ் ஆகுது. ஒரு இப்ப இங்க ஒரு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த மவுஸ் வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ரெட் கேண்டில் பாருங்க. இந்த ரெட் கேண்டில்னுடைய பிரைஸ் எது வரைக்கும் போயிருக்கு பாருங்க கரெக்ட்டா. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பினுடைய அப்பர் எண்ட் வரைக்கும் போயிருக்குங்களா? அப்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப இந்த இந்த ஸ்பைக் வந்து ஃபில் அப் ஆயிடுச்சு. அப்ப என்ன அப்டின்னாச்சுன்னா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. எஃப்ஐஎஸ், டிஐஎஸ் இவங்க மாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள்லாம் வந்து ட்ரேடிங் பண்றது வந்து மானிட்டர் முன்னாடி உட்காந்துட்டு, பிரைஸ் வந்துருச்சு ஆர்டர் போடு அப்டின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து புரோகிராம். அப்ப அந்த பிரைஸ் மூவ்மென்ட் அவன் அது கிரியேட் பண்ற செல் ஆர்டர், அது கிரியேட் பண்ற புல் பை ஆர்டர் எல்லாமே வந்து ஒரு லாஜிக்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, அந்த பிரைஸ்ல இருக்கிற இத போயிட்டு அந்த ஆர்டர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வர்றதுக்காக பிரைஸ் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும். அப்புறம் திருப்பி டவுன் ஆகும். ஸோ, அப்ப அந்த மாதிரி அப்ப இந்த இந்த ஸ்பைக் எதுக்குங்க தேவையில்லாம ஒரு ஸ்பைக் மாரி டக்ன்னு ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, இந்த ஆர்டருக்காக தான் ஏறுச்சு. அந்த ஆர்டர தொடச்சுட்டு இறங்கிடுச்சு. ஸோ, அப்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆயிடுச்சு. இதையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். சரி, இப்ப மார்க்கெட்ட கன்டின்யூ பண்ணுவோம். மார்க்கெட்டு திருப்பி மேல போதா? கீழ தான் போகுது. ஃபேர் வேல்யூ கேப்ப அது வந்து ட்ரேஸ் பண்ற மாரி தெர்ல. ரீட்ரேஸ் பண்ற மாரி தெரியல. பண்ற மாரி தான் போது. நம்மளுக்கும் அப்படிதான் தெரியுது. ஆனா அது போற மாரி தெர்ல. ஸ்டாப். இப்ப பாருங்க, இந்த கிரீன் கேண்டிலு, இந்த ரெட் கேண்டில். இதுக்கு இடையில வந்து கேப் ஃபார்ம் ஆயிருக்குங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ. எத்தன கேப் ஜம்ப் ஆகுது பாருங்க பிரைஸ். இப்படிலாம் ஜம்ப் ஆயி கீழ இறங்குச்சுன்னு வச்சுக்கங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல. இது வந்து ம். ஓகே. எஃப்இஜி. ஓகே. அப்ப பாருங்க 1, 2, 3 1, 2 தான் இது. 1, 1 ஓவர்லாப் ஆனதால இது நல்லா டார்க் எல்லோவா தெரியுது. ஒரு 2 எஃப்இஜி, 3 எஃப்இஜி, 4வது எஃப்இஜி. ஃபேர் வேல்யூ கேப்ஸ். அடுத்தது பாருங்க 5வது இங்கேயும் ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. அதையும் போட்டுருவோம். என்னடா எத்தனடா வரைஞ்சிட்டு இருக்குன்னு நெனைக்காதீங்க. இதுக்கெல்லாம் வந்து புரோகிராமிங் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. நான் வந்து அந்த கோடிங்க வந்து தரேன். அத வந்து நீங்க வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றத வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரேன் நானு. பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன். ஆட்டோமேட்டிக்கா இந்த டிராயிங் எல்லாம் அதுவே வரைஞ்சிடும். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க அப்படியே உட்கார்ந்திருந்தா போதும். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து கையில போட்டுட்டு இருக்கேன்.
ஓகே. இப்ப அடுத்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்டின்யூ பண்ணுவோம். மேல ஏறுதா? ஃபேர் வேல்யூ கேப் ஓ! இல்ல. கீழ தான் இறங்குது. ஓ! ஓ! இங்க பாருங்க. அடுத்த ஃபேர் வேல்யூ கேப். இந்த கிரீன் கேண்டிலும், இந்த ரெட் கேண்டிலுக்கும் இடையில பாருங்க. இருக்குங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் புரியல அப்டின்னா, ஒரு 2, 3 வாட்டி பாருங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். என்னைக்குமே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றது வந்து சாதிக்க முடியாதெல்லாம் இல்லங்க. நல்லா சம்பாரிக்கலாம். ரூ. 5000 ரூ. 10,000 வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஈஸியா ரூ. 1,00,000லாம் போலாம். குறுகிய காலத்திலே. ஆனா, தேவையானது திட்டமிட்ட படிப்பு தேவ. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து பொறுமை, நிதானம். பயப்படக்கூடாது. ஓகே. இப்ப வந்து இந்த ஒரு விஷயத்த நானு சொல்ல மறந்துல. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்டின்னு பத்தி நான் உங்களுக்கு பேசிட்டு இருந்தேன். இது ட்ரேடிங்ல வந்து நம்ம இது போறதுக்கு முன்னாடி அத வந்து சொல்லிட்டு வந்தேன். எஃப்ஓ, அப்படின்றது. இதுல போட்டிருப்பேன் நானு. இத போட்டிருக்கேன் பாருங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு வாய்ப்ப தவற விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு 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 ஃபீலிங், ஒரு குற்ற உணர்வு, ஒரு பயம் வந்துரும். வந்துட்டோம்னா இத வந்து புரியிற மாரி சொல்லணும்னா, பஸ்ஸ வந்து பஸ்ஸ பிடிக்க போறீங்க. நீங்க பஸ் பிடிக்க போறதுக்கு முன்னாடியே பஸ் வந்து கிளம்பிடுச்சு. அப்போ உங்களுக்கு பஸ்ஸ விட்டுட்டோமேன்னு ஒரு உணர்வுல என்ன பண்றீங்க நீங்க? பஸ் பின்னாடியே ஓடி போய் படிக்கட்டுல வந்து ஏற பார்க்குறீங்க. ஏற பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. நீங்க ஒரு வாட்டி விழுந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, பின்னாடி வர வண்டிய அடிச்சிடலாம். நீங்க பின்னாடி இருக்கிற படிக்கட்டுல ஏற முற்பட்டீங்கன்னா. இல்ல நீங்க முன்னாடி இருக்கிற படிக்கட்டுல ஏற முற்பட்டீங்கன்னா, அந்த வண்டி அந்த பஸ்ஸினுடைய பின்னாடி வீலே உங்க மேல ஏர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால ஒரு பஸ்ஸ தவற விட்டுட்டீங்கன்னா, விட்டுருங்க. அத முயற்சி பண்ணாதீங்க. ஓடி போய் ஏறணுன்றதெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. அது உங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிரும். அந்த மாதிரி, ஐய்யயோ! வியாழக்கிழமை வாங்காம விட்டுட்டேனே! ஒரு புட் ஆப்ஷன வாங்கி வச்சிருந்தேன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகுறப்பயே நம்மளுக்கு வந்து ஒரு ரூ. 50,000 எடுத்திருக்கலாமே! ரூ. 10,000 போட்டு. அப்டின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க அடுத்த தப்பு அப்டின்னாச்சுன்னா, சடனா போயிட்டு உடனே ஒரு புட் ஆப்ஷன வாங்க பாருங்க. கண்ண மூடிட்டு அது மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஏது கண்டிஷன்ல இருக்குலாம் பார்க்க மாட்டீங்க. எப்டியாவது வாங்கிரணும் அப்டின்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஆர்டர் போடுவீங்க. நீங்க ஆர்டர் போட்ட அடுத்த நிமிஷம் மார்க்கெட் மேல ஏற பெரிய லாஸ் ஆயிடும். அந்த கையில இருந்த ரூ. 10 போயிடும். அந்த மாரி வரும். ஸோ இதுதான் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அப்ப இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து ஒரு வாய்ப்ப தவற விட்டுட்டோமேன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, நீங்க அடுத்தடுத்து தப்பு பண்ணுவீங்க. அதனால அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அந்த மாரி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா, இல்ல இன்னைக்கு மார்க்கெட் போச்சுன்னா நாளைக்கு இருக்கு. இதே மாரி சிச்சுவேஷன் பின்னாடியும் வரும். நம்மள பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் பையர்ஸ பொறுத்தவரைக்கும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. மார்க்கெட் இறங்குனா இல்ல, ஏறுனாலும் சம்பாரிப்போம், இறங்குனாலும் சம்பாரிப்போம். என்ன ஒண்ணு ஆப்ஷன மாத்திக்குவோம். கால் ஆப்ஷனுக்கு போயிடுவோம். இல்லாட்டினா புட் ஆப்ஷனுக்கு வந்துருவோம். அதனால நம்மளுக்கு வாய்ப்பு எந்நாளும் உண்டு. அதனால எப்போதுமே, என்னைக்குமே ட்ரேட் பண்ணணும்னு காத்திருக்காதீங்க. பொறுமையா காத்திருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லா காத்திருங்க. வாய்ப்பு வரப்ப டபக்குன்னு யூஸ் பண்ணிக்கங்க. டக்குன்னு சம்பாரிச்சுருங்க. வாய்ப்பு வரலன்னா, வுட்டுருங்க. வுட்டுட்டு உட்காந்துருங்க. அடுத்த நாளுக்கு காத்திருங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துல நம்மளுக்கு எத்தன ஒரு 20 நாள் வருதுங்களா ட்ரேடிங்கு? ஒரு 20 நாள் வருதுன்னு வச்சுக்கங்க. 20 நாள்ல நீங்க ஒரு 10 நாளு, இல்ல ஒரு 7 நாள், 8 நாள், இல்ல ஒரு 5 நாளு பெர்ஃபெக்ட்டா ட்ரேட் பண்ணாங்க. நீங்க உங்களுடைய ரூ. 10,000 ரூ. 50,000 நீங்க வந்துட்டு ஒரு மாசத்திலேயே வந்து சும்மாவே சம்பாரிச்சுடலாம். சோ ஓகே. இதான் வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சோ இப்ப வந்துட்டு ஓகே. நம்ம இப்ப நம்ம சாப்டர் இப்ப பாருங்க, இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிட்டே வருது. இதெல்லாம் ரீட்ரேஸ் பண்ணி அந்த ஆர்டர் ஃபில் பண்றதுக்காக பிரைஸ் வந்து திருப்பி மூவ் ஆகணும். ஆனா மூவ் ஆகுற மாரியே தெரியல. சோ இப்ப திருப்பி ரன் பண்ணுவோம். இப்ப மணி என்ன ஆயிடுச்சு? 13 ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு முடியப்போகுது. இன்னும் 3:30 மணி நேரம் இருக்கு. ம். ம்ஹ்ம். இப்ப ஒரு ஒரு விஷயத்த நான் இங்க வந்து சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் 2, 3 இது போட்டு. ஓகே. ம். அது ஃபேர் வேல்யூ கேப்ல பாருங்க, இந்த கேண்டில் பாருங்க. இந்த ரெட் கேண்டில் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ப வந்துட்டு போய் டச் பண்ணுது. டச் பண்ணி கொஞ்சம் தூரம் உள்ளேயும் போது. அதுக்கப்புறமா பிரைஸ் இறங்கிடும். அப்ப இது என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, அங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் பிரஷர் இருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்.
அப்போ ஃபேர் வேல்யூ கேப்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸா அப்டின்னாச்சுன்னா, எஸ். அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அப்ப அந்த ரெசிஸ்டன்ஸ அது உடைச்சுட்டு போறது ஏன்னா அங்க ஆர்டர்ஸ் நெறைய இருக்கு. ஆர்டர்ஸ் எங்க வந்து உங்களுக்கு செல் ஆர்டர் நெறைய இருக்கு. இருக்கிறப்ப அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா தான் நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு சப்ளை ஜோன் மாரி தான். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இதாகும். அந்த பிரைஸ் வந்து அந்த அதுக்கு மேல ஏற முடியாம இறங்கிடுது. ஒரு வேள உடைச்சுட்டு ஏறுச்சு அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ட்ரெண்ட் வந்து ஏதோ சேஞ்ச் ஆக போகுதுன்ற ஒரு 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 உணர்வு உங்களுக்குள்ள வரணும். எஃப்இஜிய வந்துட்டு ஃபேர் வேல்யூ கேப்ப அது வந்து கிராஸ் பண்ணி மேல ஃபில் பண்ணிட்டு ஃபர்தரா போயிட்டே இருக்கு அப்டின்னாச்சுனாலே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துரணும். அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்ப கண்டிப்போம். அப்ப வந்து இது என்ன ஆகுதுன்னா, பிரைஸ் வந்து மேல ஏற பாக்குது. ஆனா ரிஜெக்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னாச்சுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு மார்க்கெட். அப்டின்றது வந்து புரியுது. அடுத்தது கன்டின்யூ பண்ணுவோம். ம். ஃபேர் வேல்யூ கேப் போயிடுச்சு. ஒரு ஒ ஆ, ஆ இன்னும் கொஞ்சம் இருக்கு. பார்ஷியலா ஃபில் பண்ணிருக்கு. ஃபுல்லா வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப அது வந்து கிளியர் பண்ணல. ம். என்னதான் பண்ணுதுன்னு பார்ப்போம். மணி வந்து 2:30 தாண்டி போயிட்டுருக்கு. ஓகே, 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 ஓகே. இப்ப நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ஃபில் பண்ணிடுச்சுங்க. ஓகே. கேப்ப எடுத்துருவோம். டெலீட் பண்ணுவோம். ம். கண்டிப்பா. அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப எடுத்தான்னு பார்ப்போம். எடுக்கிற மாரி இல்ல. கீழ தான் இறங்குது. வெயிட். ஆ இப்ப பாருங்க. இப்ப இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க இந்த இடத்துல. ம். இந்த கேண்டில்ல டோஜி கேண்டில்ல டிராகன் ஃப்ளை மாரி இருக்கு அது. அடுத்தது ஒரு லாங் ரெட் கேண்டில். அடுத்தது வந்து ஒரு ரெட் கேண்டில். அப்ப இந்த ரெட் கேண்டில்க்கு, இந்த ரெட் கேண்டில்க்கும் இடையில வந்துட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுது. போட்டுருவோம். ஓகேங்களா? எஃப்இடி. ஒரே ஃபேர் வேல்யூ கேப் தான். ஒரு 2 இத வந்து ட்ரேஸ் பண்ணிருக்கு. மத்ததெல்லாம் ட்ரேஸ் பண்ணல. ஓகே. டைம் என்ன ஆயிடுச்சு? 3:15 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 கேண்டில் தான். ஓ! ஃபினிஷ்ட். ஃபினிஷ் ஆயி போச்சு. ஓகே. மார்க்கெட்டே முடிஞ்சே போயிருச்சுங்க. இப்ப என்னன்னா, நல்லா இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டா இருந்தாலும், நம்ம எதுவும் ஆர்டர பத்தி எதுவுமே பேசல. நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப்ப மட்டும் தான் வந்து பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்ப வந்துட்டு ஒரு இத நல்லா கவனிங்கங்க. உங்களுக்கு இங்க கண்டிப்பா இங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வாங்கியிருக்கலாம். எது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி முடிஞ்சது பார்த்தீங்களா? முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆனது. அந்த கேப்ப வந்து அது ஃபில் பண்றதுக்காக அது வந்து திருப்பி போகவே இல்ல. அந்த அட்டெம்ப்ட் கூட எடுக்கல. அது வந்து கீழ இறங்கிட்டே தான் இருக்கு. இறங்கிட்டே இருக்கிறப்ப அடுத்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வருது. ஃபேர் வேல்யூ கேப் வந்த உடனே, அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து அது உடைக்க முடியாம கீழ இறங்கிடுச்சு. ஸோ, இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த இதுல இப்படியே டவுன் ட்ரெண்டா வந்தது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அப் ட்ரெண்டா ஆயி, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப ஃபில் பண்ண முடியாம திருப்பி இறங்குது மார்க்கெட். அப்ப உங்களுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, எப்போதுமே வந்து குளோசிங் வேல்யூ தான் வந்து பார்க்கணும். குளோசிங் வேல்யூ வந்து ஃபேர் வேல்யூக்கு உள்ள இருக்கா, வெளியில இருக்கா அப்படின்றத வந்து நீங்க வந்து பார்க்கணும். இப்ப பாத்துங்க இந்த இடத்துல போகுது, மேல உள்ள வரைக்கும் போகுது, கீழ இறங்கிடும். கீழ இறங்கி குளோஸ் ஆயிடுது. அதோட கொஞ்சம் உள்ள போகுது, கீழ இறங்கிடும். இது மேலேயே ஓப்பன் ஆகுது, ஆனா கீழ இறங்க முடியுது. இது கீழ ஓப்பன் ஆகி மேல போய் முடியுது. ஆக மொத்தம் எதுவுமே இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து பிரேக் பண்ண முடியல. பிரைஸ் வந்து மூவ் ஆக முடியல. அதுக்கப்புறமா இங்க ஒரு அட்டெம்ப்ட் நடந்து, இதுக்கு இடையில இருந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து ரிமூவ் பண்ணுச்சே ஒழிய, இந்த இத வந்துட்டு இது பண்ணல. அதனால, இப்போ இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு? இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரிஜெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்ப இந்த இந்த இடத்துல பாருங்க. இங்க இங்க ஒரு லாங் பேரிஷ் கேண்டில் இருக்கு. அதுக்கு அப்புறமா ஒரு பேரிஷ் கேண்டில் வருது.
இப்போ இந்த 2 கேண்டில் வந்து நீங்க வந்து பார்க்குறப்ப 2மே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டினுடைய இதனுடைய லோவ பாருங்க. இதனுடைய லோவ பாருங்க. இந்த கேண்டிலுடைய லோ, இந்த கேண்டிலுடைய லோவ விட லோவா இருக்கு. அப்ப வந்து லோயர் லோ. இது வந்து அப்பர் லோ. இந்த இந்த இதனுடைய இது வந்து லோவுல இருக்கு. இத கம்பேர் பண்றோம். இத வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னாச்சுன்னா, எல்எல்ன்னு சொல்லுவோம். லோயர் லோவ. இத வந்து அப்பர் லோவ வந்து ஹெச்எல் அப்டின்றது வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேண்டில் வந்து நம்ம எஃப்இஜி ஃபேர் வேல்யூ கேப்ப வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இறங்கிச்சு அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்துட்டு ஒரு இது வந்து என்ன பண்ணலாம், ட்ரேட் வந்து எடுக்கலாம். எங்க எடுக்கலாம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு எடுக்கணும். எந்த இடம்? இந்த 3வது கேண்டில் ஸ்டார்ட்டிங்லயே நீங்க வந்து எடுத்துடுறீங்க. இப்ப எடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, எந்த இதுல எடுப்பீங்க? 22,000 இருங்க. இந்த இடத்துல இந்த இடம். இந்த இடத்துல வந்துட்டு இந்த கேண்டிலினுடைய ஓப்பனிங் பிரைஸ்ல வந்து எடுக்குறீங்க. 22,251 இது ஓப்பனிங் 22,251 இதுல பாருங்க. மேல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்க. இந்த இந்த இது நான் மவுஸ் காட்டுறேன் பாருங்க. நான் இந்த பாயிண்டர வந்து நான் இதுல வைக்கிறப்ப நீங்க அத பாருங்க என்னன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா, ஓன்னு இருக்கு பாத்தீங்களா? ஓக்கு அப்புறம் 22,251 அப்ப 22,251 ஆமா 22,251ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து வாங்கலாம். ஓகேங்களா? புட் ஆப்ஷன வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ் பண்ணாம வாங்கவே வாங்காதீங்க. தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் வந்து போடாம வந்து வாங்காதீங்க. ஸ்டாப் லாஸ நீங்க வந்து எங்க போடணும் அப்டின்னா, இப்ப இதுக்கு அப்புறமா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் என்ன? இதுக்கு மேல இருக்கிறது தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்ப இதுக்கு மேல என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்டின்னா, இந்த எஃப்இஜி தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த எஃப்இஜினுடைய அப்பர் இது இருக்கு பார்த்தீங்களா? அது அந்த அந்த இதுக்கு கொஞ்சம் மேல இது பண்ணி, நீங்க வந்துட்டு உங்க ஸ்டாப் லாஸ ஒரு 5 பாயிண்ட் மேல ஏத்திக்கணும். இப்ப இது வந்து என்னவா இருக்கு? 309 இருக்கு. 309ன்னா ஒரு 315 22,315 315 இது வந்து ஸ்டாப் லாஸ். இதுல வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து இதுல வந்துட்டு வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு விடுங்க. ஏன்னா அந்த அந்த ஸ்டாப் லாஸ ஹிட்டே ஆகல பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வாங்குறப்போ ஒண்ணு ஒண்ணு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. 1:2 இல்லாட்டினா வந்துட்டு 1:3 இந்த 2 இதுல வந்துட்டு நீங்க ரேஷியோல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுடைய ப்ராஃபிட்ட வந்து புக் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் என்ன வச்சிருக்கீங்களோ, அதுல இருந்து ஒரு டபுள் மடங்கு நீங்க வந்துட்டு வாங்குறீங்க. ஸோ, அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த நீங்க 2 இத வந்து பார்க்கணும். ஒண்ணு வந்து நிஃப்டியினுடைய சார்ட்ட வந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. இன்னொன்னு வந்துட்டு எந்த ஆப்ஷன் நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்துட்டு நீங்க ஆப்ஷன் வாங்குறீங்களோ, அந்த இத வந்துட்டு நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கங்க அந்த சார்ட்ட. அந்த சார்ட்ட வச்சுட்டு நீங்க வந்துட்டு அந்த பிரைஸ் வந்து இதுக்கு ரீச் ஆன உடனே அங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு பை பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்ல, எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து எனக்கு திறமை கிடையாது அப்படின்னீங்கன்னா, நான் அடுத்து வர வீடியோல எப்படி ஒரு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாரி மார்க்கெட்ன்றேன். இந்த ஒரு ஒரு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பிராக்கெட் ஆர்டர் வந்து எப்படி போடுறது? அப்படின்றத வந்து சொல்றேன். அது என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒண்ணும் கிடையாது. என்ன பிரைஸ்க்கு வாங்கணும்? என்ன பிரைஸ்க்கு விக்கணும்? அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன? அதனுடைய டார்கெட் வ புராஃபிட் புக்கிங் எவ்வளோ? அப்படின்றது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டர் போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறது. அது ஒரு இது. அப்படி இல்லாட்டின்னா, நீங்க வந்து இல்ல நல்லா பழக்கமாயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, நீங்க டைரக்ட்டாவே இந்த சார்ட்ட நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க வந்து ஆப்ஷன்ல வந்துட்டு ட்ரேட் பண்ணிரலாம். ஓகேங்களா? அப்ப வந்து நம்ம எந்த இடத்துல வந்துட்டு புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கோம். 22,251க்கு வாங்கியிருக்கிறோம். 51க்கு வாங்கிட்டு இதுக்கு மேல வந்ததுன்னா 315க்கு மேல பிரைஸ் போச்சுன்னா, ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெளியில வர்ற மாதிரி இருக்கும். ஸோ, ஆனா பிரைஸ் போன மாரியே தெரியல. அது அப்படியே கீழ இறங்கிட்டே தான் வருது. இறங்கிட்டே வருது, இறங்கிட்டே வருது, இறங்கிட்டே வருது. நல்லா வருது இது. இறங்கிட்டே வருது. ஸோ, இந்த மாரி பிரைஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிறப்ப, ஒரு 2 இது இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நீங்க 1:2 அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க வந்து ரூ. 10க்கு ஆப்ஷன் வாங்கியிருக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் ரூ. 5க்கு போட்டிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்க இத நான் டைப் பண்றேன். இப்ப ஆப்ஷன் வந்து நீங்க வாங்குனது வந்து ஆப்ஷன் பிரைஸ். ஆப்ஷன் பிரைஸ் வந்து சாரி ரூ. 10க்கு வாங்கியிருக்கீங்க.
அப்டின்னாச்சுன்னா, இப்ப அடுத்தது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரூ. 5 போடுறீங்க. அதுவே வந்து ப்ராஃபிட் டார்கெட் இல்லன்னா ப்ராஃபிட் புக்கிங் டார்கெட்ன்னு போட்டுருங்க. டார்கெட் பிரைஸ் வந்து அப்படியே டபுள் எவ்வளோ ரூ. 5 போட்டீங்களா? ரூ. 5ன்னா ரூ. 10 போட்டீங்க. ரூ. 10ல வந்து ரூ. 10 போட்டீங்கன்னா ரூ. 20 ரூ. 20 வந்து டார்கெட். அப்போ உங்களுக்கு உங்க லாபம் வந்து 10 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க போடலாம். இது வந்து என்ன ரேஷியோ அப்டின்னாச்சுன்னா, இந்த ரேஷியோ வந்து 1:2 1 மடங்கு ஸ்டாப் லாஸ் வச்சா 2 மடங்கு ப்ராஃபிட். சாரி 2 அப்படி இல்ல அப்டின்னாச்சுன்னா, இன்னொன்னு யூஸ் பண்ணுவாங்க. 1 வச்சுட்டு 3 மடங்கு. இப்ப இந்த மாரி ட்ரெண்டிங் மார்க்கெட்ல நீங்க 3 வைக்கலாம். 30 கூட போடலாம். அப்படி போட்டீங்கன்னா, ஆ ரூ. 10 போட்டீங்கன்னா ரூ. 30 டார்கெட் வைக்கும். ஆ புரியுதுங்களா அது? சாரி ரூ. 5க்கு ரூ. 5 குறைச்சு போட்டுருக்கீங்க. அப்ப ரூ. 5 குறைச்சு போட்டீங்கன்னா, 1:2ன்னா நீங்க ரூ. 10 ஏத்தி போட்டுறணும். அந்த ரூ. 10 இருந்து ஆப்ஷன் பிரைஸ்ல இருந்து. அப்ப ரூ. 20 வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப்ல இது ப்ராஃபிட் டார்கெட்டா வச்சுக்கணும். இல்ல 1:3 எனக்கு இன்னும் அதிகமா வேணும் அப்டின்னாச்சுன்னா, நீங்க 30ல கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ இது இல்லாம இன்னொன்னு வந்து இருக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்டின்றது. அது என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு நீங்க ரூ. 10 வாங்குனீங்க. வாங்கிட்டு பிரைஸ் வந்து ரூ. 18 வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுது மார்க்கெட் போற போக்க பார்த்தா அது ரூ. 20 தாண்டி போகும் அப்டின்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டாப் லாஸ வந்துட்டு நீங்க சாரி இந்த அந்த ரூ. 5 போட்டிருக்கீங்கல்ல இந்த ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ வந்துட்டு நீங்க ரூ. 10 ஏத்திறணும். ரூ. 15 ஏத்திட்டு அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கணும். ரூ. 5, 5 வந்து இப்போ ரூ. 10 இருக்கப்ப ரூ. 5 வச்சுக்கங்க. அப்ப ரூ. 15 இருக்கிறப்ப ரூ. 10 ஸ்டாப் லாஸ மாத்திரணும். ரூ. 20 போறப்ப ரூ. 15 மாத்திரணும். ரூ. 25 போறப்ப ரூ. 20 மாத்திரணும். ரூ. 30 போறப்ப ரூ. 25 ஸ்டாப் லாஸ மாத்திரணும். அப்ப டார்கெட் என்னங்க பண்றது? டார்கெட்ட தூக்கிரணும். டார்கெட்ட வந்து எடுத்துறணும். டார்கெட் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணாம, இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். நீங்க வந்து அது பிரைஸ் ஏற ஏற வந்து அதுக்கு பின்னாடியே நீங்களும் அப்படியே ஏத்திக்கிட்டே போறீங்க ஸ்டாப் லாஸ். அது ஏதாவது ஒரு கட்டத்துல ரிவர்ஸ் ஆகுறப்ப, அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும். உங்களுக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்துட்டு நீங்க வந்துட்டு ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ஓகே. ஸோ இப்ப நம்ம அந்த மாரி வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, இதுவரைக்கும் வந்திருக்கும். இதுவரைக்கும் வந்திருக்கப்ப நவுத்திருப்போம். அதுக்கப்புறமா இங்க ஏறிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல போயிட்டு ஹிட் ஆயிடும் உங்களுக்கு. பாருங்க, இப்போ நம்ம எங்க வாங்குனோம், வாங்குன இடத்த வந்து நானு மார்க் பண்றேன். இந்த இந்த இதுல வந்து வாங்குறோம். எங்க வாங்குனோம் நம்ம? அ இதுல வந்து வாங்குனோம். இந்த கேண்டில்ல வந்து வாங்குனோம். இந்த இடத்துல வாங்குனோம். ம். சர்க்கிள் போடுவோம். இந்த கேண்டில்ல வந்து நம்ம வாங்குனோங்க. சர்க்கிள் கூட நல்லா இருக்கு. ஓகே. இந்த இடத்துல வாங்கணும். அதாவது 251 251க்கு வந்து வாங்கியிருக்கோம். வாங்குனதுக்கு அப்புறமா ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து எங்க வச்சிருக்கோம் நம்ம? இங்க வச்சிருக்கோம். இந்த இதுல. இது வந்து ஸ்டாப் லாஸ் இது. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா ஸ்டாப் லாஸ்க்கு பிரைஸ் ஏறவே இல்ல. அப்படியே இறங்கிட்டே தான் வருது. இறங்கிட்டே வந்து நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ ஏத்திக்கிட்டே வருவோம். ஏத்திக்கிட்டே வரப்ப, இதுக்கப்புறமா அது வந்து பிரைஸ் வந்து டவுன் ஆகல. இதுக்கப்புறமா இறங்கல. பாருங்க அந்த இந்த இந்த லைன் போடுறேன் நானு. இதுக்கப்புறமா வந்து பிரைஸ் இறங்கவே இல்ல உங்களுக்கு. ஸோ இதுவரைக்கும் வந்திருக்கோம். நீங்க இந்த இடத்துல வந்து வெளியில வந்திருக்கலாம். இந்த இது வரப்ப. இல்ல இன்னும் இறங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க இருந்திருந்தா, உங்க ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஹிட் ஆயிரும்.
ஏன்னா 5, 5 பாயிண்ட் தானே குறைச்சிட்டு வரீங்க. இப்ப 5, 5 பாயிண்ட் வந்து நீங்க ஏத்திக்கிட்டே வர்றப்ப, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த இடத்துல இருக்கிறப்ப 109ல இருக்கு. அப்ப 109ன்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்கு? 198ல இருக்கு. 109க்கும் 198க்கும் கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் கிட்ட இருக்கு. அதானே 90 பாயிண்ட் ஆமா. இதுவரைக்கும் வந்திருக்கு பிரைஸ். இதுவரைக்கும் போயிருக்கு. 104 சாரி 104க்கு வரைக்கும் போயிருக்கு. இப்ப 104க்கு போயிட்டு, மேல வந்து இது இப்ப 104க்கு போறப்ப நீங்களும் அப்படியே நவுத்திட்டே வந்திருப்பீங்க ஸ்டாப் லாஸ. பின்னாடியே வந்திருப்பீங்க. வந்துட்டு இந்த இடத்துல திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆயி, இதுல வந்து எவ்வளோ வரைக்கும் போயிருக்கு? ஹை வந்து 98. 198 வரைக்கும் போயிருக்கு. இப்ப 198 அப்படின்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு அ 14, 6, 9 198, 104 இல்ல. ஓகே 4, 9 94 பாயிண்ட் வந்து மேல ஏறிருக்கு. லோயஸ்ட் வந்துட்டு. அப்ப 94 பாயிண்ட் மேல ஏறிருக்கு அப்டின்னாச்சுன்னா, நீங்க வாங்கியிருக்கிற ஆப்ஷனுடைய ட அ இத பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா, அது 0. நீங்க ஓடிஎம்ல வாங்கியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அது வந்து 0.23ல இருக்கும். அந்த ரேஞ்சுல இருக்கும். அப்ப 0.23ல இருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஒரு இது ஒண்ணு கணக்கு ஒண்ணு போடுறேன் நானு. இப்ப எவ்வளோ பாயிண்ட் வந்து 94 பாயிண்ட். இப்ப 94 பாயிண்ட்ன்னா 94 அ 94 ம் 94 இன்டு 0.3 கிட்டத்தட்ட 28 பாயிண்ட். 28 பாயிண்ட் வந்து நீ உங்க ஸ்டாப் லாஸ விட து ஸ்டாப் லாஸ் கீழ இறங்கியிருக்கும். இப்ப இந்த இடத்துல. நீங்க ஆனா வந்து 5 தானே வச்சிருக்கீங்க. 5 வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அது 28 குறையறதில்ல. 5 குறையறப்பயே உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். நல்ல ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பீங்க. ஸோ, அப்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். எப்படியும் வந்து எத்தன பாயிண்ட் ஒரு இதுல வாங்குனீங்களா? இப்ப இதுல வாங்கி இங்க இந்த கேண்டில்லயே ஹிட் ஆயிருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து 251 251 இது வந்து எவ்வளோ இருக்கு? 135 22,135 இது வந்து 251 251 35 135 335 ஸோ 11 11ல 5னா 6 1 1 116 116 பாயிண்ட் நிஃப்டில. அப்ப வந்து நீங்க வாங்குன ஆப்ஷன்ல வந்துட்டு, அதாவது நீங்க ஓடிஎம்ல போயிட்டு ஒரு 0.3 அந்த ரேஞ்சுல இருக்கிற டெல்டா வேல்யூ இருக்கிற ஒரு ஆப்ஷன வந்து நீங்க இது பண்ணியிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்டின்னாச்சுன்னா, 116 11 சாரி 116 இன்டு 0.3 ஒரு 34 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். 34 பாயிண்ட் வந்து நீங்க வந்து ஓடிஎம்ல நான் ஓடிஎம் சொல்றதுன்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, அதனுடைய ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பிரைஸு. எப்படி ஒரு ரூ. 30 ரூ. 40 அந்த ரேஞ்சுல தான் இருக்கும். நீங்க வாங்குனப்ப வாங்குறது. அந்த அளவுக்கு தள்ளி போயிருப்பீங்க. தள்ளி போய் கீழ தள்ளி போய் வாங்குறப்ப. அதுலருந்து நான் வாங்குனீங்கன்னா, ஒரு 5 பாயிண்ட்லாம் வாங்குனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கு. நல்லாருக்கும். 34னா ஒரு ஒரு தோராயமாவே சொல்றேனுங்க உங்களுக்கு. ஒரு 5 லாட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்க. 5 இன்டு 75 375 375 இன்டு 34 ரூ. 12,750 கிடைச்சிருக்கும். புரியுதுங்களா? ஸோ, அப்ப வந்து இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆப்ஷன் பையிங்ன்றதுனாலே லாஸ் தாங்க அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் வந்து ஒரு போலி கட்டுக்கதை. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நிதானம், பொறுமை, கல்வி. நம்ம வந்து நெறைய படிக்கணும், நெறைய தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நிதானமா மார்க்கெட்ல வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து சாலிடா எடுக்கலாம். இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ரூ. 12,000 12,000 எவ்வளோ ஆச்சு? 12,000 அதான் ரூ. 12,000 வந்து நீங்க வந்து சம்பாதிச்சிருக்கீங்க. ரூ. 2,750 12,000 ரூ. 10ன்னு வச்சுக்கங்களேன். முன்ன பின்ன அப்படி போச்சுனாலும் ஒரு ரூ. 10,000 வந்துட்டு நீங்க வந்துட்டு சம்பாரிச்சிருக்கலாம்.
ரூ. 10,000 வந்து எத்தன ரூவா போட்டு ரூ. 10,000 அப்டின்னாச்சுன்னா, அதையும் சொல்லிர்றேன். ம். டைம்ஸ் 75 ஒரு ரூ. 11,250 போட்டு ரூ. 10,000 டபுளுங்க அப்படியே. ரூ. 10,000 போட்டா ரூ. 10,000ன்ற மாரி, அந்த மாரி நீங்க வந்து சம்பாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, இத பாருங்க. உங்களுக்கு புரியாட்டினா திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. நான் ஒவ்வொரு வீடியோலயும் வந்துட்டு இன்னும் அதிகமா அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல் அப்படின்றத தான் வந்து கொண்டு போவேன். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்ற இந்த இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில எல்லார் கையிலயும் காசு கிடையாது. அதனால வந்து ஆப்ஷன் பையிங்ல வந்து எல்லாருமே இறங்குறாங்க. ஸோ அது ஆப்ஷன் பையிங்ன்றது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ரேடிங் தான் அது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அந்த ரிஸ்க்க சரியான விதத்துல நீங்க கையாண்டீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து லாபம் பார்க்கலாம். அப்படி லாபம் பார்க்கணும் அப்டின்னாச்சுன்னா, நீங்க அந்த ட்ரேடிங்ல இருக்க நுணுக்கங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த இதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு வந்துட்டு போவோம் நம்ம. அப்ப போக போக இன்னும் இந்த வீடியோலாம் நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்டா ஆயிடுவீங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு நிதானமா நல்லா சம்பாரிக்கிற மாரி சம்பாரிக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். நாளைய அடுத்த வீடியோல சந்திப்போம்.